265 கிலோமீட்டர் ரேஞ்சு சிங்கிள் சார்ஜில். இதுக்கே ஷாக்கான அப்படி. அடுத்த வாரம் இதோட பெரியப்பா பையன் வரான், அவன் இன்னும் சிங்கிள் சார்ஜில் 400 கிலோமீட்டர் போகும் அப்படியா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி கிளைம்டு ரேஞ்ச் தான். உண்மையாலே இந்த ஸ்கூட்டர் வந்து எந்தளவுக்கு ரேஞ்ச் கொடுக்குது. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது சிம்பிள் 1 அப்படின்ற ஒரு ஸ்கூட்டரு. இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்க்கெட்டில் லான்ச் ஆன புதுசில் 200+ கிலோமீட்டர் ரேஞ்ச் ப்ராமிஸ் பண்ண ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லணும். 2022 அந்த பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐ திங்க் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் இவங்களோட ஜெனரேஷன் 2 அப்படின்ற ஒரு மாடல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை ரிவ்யூ பண்ணுறது தான் நம்ம வந்து பெங்களூர் வந்து வந்திருக்கோம். இந்த எக்ஸ்க்ளூசிவான ஒரு லான்ச், ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோவோட. இது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, எவ்வளோ ரேஞ்ச் உண்மையாலே கொடுக்குது, இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, Gen 1லேருந்து Gen 1.5லேருந்து Gen 2க்கு அப்டேட் பண்ணதில் எனக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ஒரு அன்பயாஸ்டான ரிவ்யூவாக இருக்கும். இந்த மாதிரி அன்பயாஸ்டான ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்வுட் ஃபர்தர் வெயிட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூட்டரோட லுக்ஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் கட்ஸ் அண்ட் க்ரீஸஸ், ஷார்ப்பான ஃபினிஷு, ஒரு ஏரோடைனமிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னே ஒரு அட்ராக்டிவான ஒரு மிஷினாக தெரியும் அப்படின்னு சொல்லும். பட் சில திங்ஸ் கூட பீன் பெட்டர். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த சார்ஜிங் ஃப்ளாப்போட இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸு அங்கங்கே கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் கூட பீன் பெட்டர். அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பாக வந்து இருக்குது. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பெசில்ஸ்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மாதிரி அந்த டிஸ்பிளேக்கும் அதுக்கும் அது தேவையில்லாத அந்த பிளாக் லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. விச் குட் ஹவ் பீன் லைக் சின்ன விஷயங்கள், நெட் பிக்கிங் இதெல்லாம் பண்ணால் திஸ் வில் பி லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராப்பர் ப்ரீமியம் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லணும். பட் த ஸ்கூட்டர் லுக்ஸ் அ பிட் காம்பேக்ட் அப்படின்னு சொல்லணும். ஒரு மாதிரி க்யூட்டாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஏத்தரோட 450X மாதிரி நல்லா காம்பேக்டான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லணும். காம்பேக்ட்ன்றதுனால கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஹைட் வந்து 5'10". மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து முட்டி வந்து இடிக்கும். ஸ்கூட்டரோட ஃப்ளோர் போர்டு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் பேட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் வந்து வரும். ஸோ கொஞ்சம் ஃப்ளோர் போர்டு ஹைட்டாக இருக்கும். கம்ஃபர்ட் வைஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த வண்டியில் அந்த பிரச்சனையே இல்லை. சீட் ஹைட் இஸ் வெரி லோ. ஈவன் ஃபீமேல் ரைடர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக வந்து ரைட் பண்ண முடியும். டாலர் ரைடர்ஸ்க்குமே வந்து இட்ஸ் ஓகே. சம்டைம்ஸ் உங்கள் முட்டி லைட்டாக வந்து ப்ரஷ் ஆகும். பட் யூ காட் ரூம் டு மூவ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ நாட் அ பிக் டீல். கம்ஃபர்ட் வைஸ் ஐம் ரியலி ஓகே. பட் சீட்ஸ் ஆர் லைக் பிட் ஸ்லைடிங். நீங்கள் பிரேக் அடிக்கும் போது லைட்டாக கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வர ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. பட் தட்ஸ் ஓகே. கம்ஃபர்ட் வைஸ் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் இது காம்பேக்டாக இருக்க ஒரு நேச்சர்னால பின்னாடி உங்களுக்கு சீட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. விச் இஸ் ஓகே. கப்புள்ஸ்க்கு ஓகே. மேபி ஃபேமிலியாக வந்து கன்சிடர் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லாம் ஐ திங்க் ரிஸ்டா மாதிரி ஏதாவது ப்ரிஃபர் பண்ணோம். திஸ் இஸ் மோர் ஆன் அ ஸ்போர்ட்டி பர்ஃபார்மன்ஸ் அந்த கேட்டகரி. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் குட் டு கோ. அண்ட் ப்ராக்டிக்கலாக ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோனு, வாலெட் எதாவது வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் பூட்டும் வந்து ஒரு டீசென்ட்லி சைஸ்டு பூட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கால் வைக்கிற இடமும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இதில் இருக்க சேஃப்டி எய்ட்ஸ்லாம் வந்து பேசலாம். ஒரு பெரிய புக் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த வீடியோவில். பட் அவ்வளோ தேவையில்லை. தேவையானது மட்டும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்லி 4 லெவல் ஆஃப் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு ரீஜன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும். அதோட எஃபிஷியன்சியும் வந்து பெட்டர் ஆகும். பிரேக் பேட் தேர்தும் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஸ்கூட்டரில் இப்போ 4 லெவல் வந்து வந்திருக்கு. ஈவன் 4th லெவல்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அக்ரெசிவான ஒரு ரீஜன்லாம் வந்து இல்லை. நம்ம ஏத்தரில் பார்த்த மாதிரி ஆர் ஓலாவில் பார்த்த மாதிரி ஓகே ஒரு டீசெண்டான ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டாவது ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லையும் வந்து உங்களுக்கு 4 மோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்திருக்கு. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் கிராவலில் இதிலலாம் வந்து உங்கள் வீல் அதிகமாக ஸ்பின் ஆகுதுன்னா அது ஒரு சேஃப்டி ஃபீச்சராக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். அண்ட் 7 inch TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவும் கூட நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேப் இந்தியா கூட டைப் பண்ணி இதில் உங்களுக்கு மேப்பும் வந்து ஆன்போர்ட் நேவிகேஷனும் வந்து வந்துடுது. ப்ளஸ் நீங்கள் உங்கள் லொக்கேஷனை வந்து உங்கள் ஸ்பௌஸோட ஷேர் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சராக அது இருந்தது. இந்த ஸ்கூட்டரோட ரிவர்ஸ் பட்டனே நீங்கள் ராங் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து இதோட லைவ் லொக்கேஷனை வந்து உங்களோட ஸ்பௌஸோ ஆர் உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் அப்பா அம்மா யார் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறீங்களோ அவங்களுக்கு எமர்ஜென்சியாக வந்து அனுப்பிடுது. நெக்ஸ்ட் 1 hourக்கு ட்ராக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் உங்கள் ஸ்கூட்டர் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி இருக்க சட்ட ஒழுங்குக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணலாம். சடனாக எதுவும் நடக்க போகுது அப்படின்னும் போது நம்மளால் ஒரு 3 செகண்ட் அந்த SOS மாதிரி டக்குன்னு அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா லொக்கேஷன் போகிறது. சிம்பிள். இந்த விஷயம் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும்.
பட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இன்னும் அதை தாண்டி சொல்லிட்டே போகலாம். இந்த பிரேக் அடித்தா இந்த பின்னாடி லைட் வந்து பிளிங்க் ஆகுறது அண்ட் ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர் கைஸ். பட் அதெல்லாம் நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு எனக்கு தெரில. இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, அதனால் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். பட் இங்கே சில மேட்டர் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஸ்பிளேல ஒரு ப்ரைவசி மோட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே இப்போ ஆனில் தான் இருக்குது. நீங்கள் நம்புவீங்களா எனக்கு தெரில. பார்த்தீங்களா, ஒர்க்கில் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியுதா டிஸ்பிளே ஓட்டுற எனக்கே வந்து அந்தளவுக்கு விசிபிலிட்டி இல்லை. பிகாஸ் டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி ரொம்ப லோவாக இருக்குது கைஸ் இந்த வண்டியில். இன்றைக்கி பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெயில் கூட அடிக்கல. சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு தெரிஞ்சது டிஸ்பிளே தெரியுமானே தெரில. டிஸ்பிளே பிரைட்னஸ் கூட பீன் பெட்டர். ஒருவேளை கண்ணாடி போட்டிருந்தாலும் எனக்கு தெரியல ப்ரோ. அப்பயும் அப்படி தான் கைஸ் இருக்குது. எனக்கு தெரில விசிபிலிட்டி அவ்வளோ பிரைட்டாக இல்லை. இன்றைக்கி வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா 1600 2000 நிட்ஸ் ஆர் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். அதுவே பிரைட்னஸ் 10 பேசிட்டு இருக்க டைமில் இது என்ன நிட்ஸ்னே தெரில. சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து அந்தளவுக்கு விசிபிலிட்டியே இல்லை. யூஐ வந்து பார்த்திங்கன்னா தரமாக பண்ணியிருக்காங்க பசங்க. பட் இந்த மேட்ரு வந்து கூட பீன் பெட்டர். டிஸ்பிளே கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் தானே பார்க்க முடியும். பட் யூஐ எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே ரெஸ்பான்சிவாக வந்துருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மேட்ரு மட்டும் டிஸ்பிளே பிரைட்னஸ் இல்லாதனால காலையில் அந்தளவுக்கு விசிபிலிட்டி இல்லை. பட் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. பெங்களூர்னாலே நைட் லைஃப் தான் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், எனக்கு புரியுது. காலையில் வண்டி ஓட்டுவோம், ஆஃபீஸ்லாம் போகணும்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் வந்து கிடையாது. இப்போ வர ஓலா எலக்ட்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் வந்து வருது. பட் இந்த வண்டியில் ஏபிஎஸ் இல்லை. அண்ட் ரியர் பிரேக்குமே வந்து பார்த்திங்கன்னா குவைட் ஷார்ப்பராக வந்துருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஒரு ப்ரைவேட் டெசர்டட் ஏரியா. இங்கே வந்து இது நாங்கள் பண்ணி காமிக்கிறோம். பட் இது நீங்கள் பண்ணாதீங்க. பட் ஏபிஎஸ் தான் இன்னும் சேஃபாக வந்து இருந்திருக்கும். இந்த வேலைலாம் வந்து நடந்திருக்காது. ஏபிஎஸ் மேண்டேட்ரி பண்ணியிருக்காங்க, ஆனாலும் இந்த வண்டியில் ஏபிஎஸ் இல்லை. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவுட் ரைடாக ஆன் த ஃபேஸாக இந்த ஓலா மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் அப்படியே முரட்டுத்தனமாக போகிற அந்த மாதிரி இல்லை. இது ஒரு மாதிரி கண்ட்ரோல்டாக இருக்குது, நல்லா இருக்குது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். லைக் ஒரு பிகினருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பவர் கேன் பி ஹேண்டில்டுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் 0 to 40 அண்டர் 3 seconds இது வந்து பண்ணுது, விச் இஸ் குவைட் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லணும். ஓட்டுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமுறுத்துற மாதிரிலாம் இல்லை. ஈவன் ஃபீமேல் ரைடர்ஸ்க்குமே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஸ்போர்ட்டியாக ரைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை என்ஜாய் பண்ணலாம். சஸ்பென்ஷன் செட்டப்பும் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. பேட் ரோட்ஸில் நல்லாவே வந்து அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லணும். ஹேண்ட்லிங் கொஞ்சம் டீசெண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக ஃப்ரண்ட் பிரேக் ஷார்ப்பாக இருக்கும், ரியர் பிரேக் வந்து லைட்டராக இருக்கும். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரியர் பிரேக் செம ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் இதில் ஏபிஎஸ் இல்லாத காரணத்தினால அடித்த உடனே லாக்அப் ஆகிடுது. ஃப்ரண்ட் வீல் பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது, ரொம்ப செடேட்டாக வந்துருக்கு. இதோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு டக்குன்னு ஒரு இது இல்லை, ப்ரோக்ரெசிவான பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. போத் ஆர் மேனேஜபிள் பிரேக்ஸ். பட் வை ரியர் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு எனக்கு தெரியல. இதை நான் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே மேட்ரு. அவன் எங்கேன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அவனும் ஒரு ஈவி தான், வயலட் கலரில் இருப்பான். வெளியே வந்து பார்த்தா ஃப்ரேம் கூட தெரியும். அந்த மாதிரி ஒரு வண்டி. அதுலேயும் ரியர் பிரேக் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். அவனும் டெவலப் பண்ணாங்க, ஆனால் ரியர் பிரேக் ஸ்டில் ஷார்ப்பர் தான். இதுலேயும் ரியர் பிரேக் ஷார்ப்பாக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் ரைடிங் தி ஸ்கூட்டர் ஃபார் அ வைல் ஒரு கன்க்ளூஷன் சொல்லுங்கள் ப்ரோ. உண்மையாலே அந்த 265 கிளைம் ரேஞ்ச் வந்து இதில் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். கிளைம் ரேஞ்சுன்னு ஒன்று ஏன் இருக்குன்னு எனக்கு இன்றைக்கும் வந்து புரியல. நீங்கள் ரியல் டைம் ரேஞ்சுனே சொல்லிட்டு போயிடலாம். அந்த விஷயத்தில் ஏத்தர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சொல்கிற ரேஞ்ச் வந்து வந்துடும். இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 265 சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எனிவேர் அரௌண்ட் ஒரு 150 160ன்றது ஒரு காமனான ஒரு ஆவரேஜான ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லணும். நம்ம நார்மலாக ஓட்டுற மாதிரி ஓட்டணுன்னா மேபி இன்னும் கொஞ்சம் இந்த எக்கோ மோட்லேயே ஓட்டி 40-50லேயே ஓட்டுறவங்களுக்கு குட் பி இன்னும் கொஞ்சம் பெட்டரான எக்கனாமி வந்து வரலாம். அதே நீங்கள் சோனிக் அப்படின்னு ஒரு மோட் இருக்குது, விச் இஸ் லைக் நைஸ் டு ரைட். அதில் ஓட்டினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 80 90 or 100 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சுன்றது இருக்கும், விச் இஸ் ஓகே. எப்போவுமே கிளைம்டு ரேஞ்சுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது கைஸ். உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஸ்கூட்டர் வாங்க போகிறாங்கன்னா கூட அவங்களுக்கு கிளைம்டு ரேஞ்சு வேறு, ரியல் ரேஞ்ச் வேறு அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் அதை நம்பி வந்து போகிறாங்க. அதனால தான் வந்து இங்கே அந்த பாயிண்ட்டை வந்து ஆட் அப் பண்ணுறோம். பட் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல், வாட் நாட் எதேதோ கொடுக்குறாங்க. பேசிக்கான சேஃப்டி ஃபீச்சர் ஒரு ஏபிஎஸ் கூட மேட் இட் லாட் சேஃபர் அப்படின்னு சொல்லணும். யாரெல்லாம் ஏபிஎஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் த வார் கைஸ்.
அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 1.39 லேக்ஸ்க்கு இந்த ஸ்கூட்டர் நீங்கள் சொந்தமாக்க முடியும். இது கிடையாது, இதில் மொத்தம் 3 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1S அப்படின்ற ஒரு மாடல், இன்னொன்று வந்து 1ல் 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று 4.5 kWh பேட்டரி இருக்க வேரியண்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 kWh பேட்டரி இருக்க வேரியண்ட்டு. இதான் வந்து ஆக்சுவலி இப்போதைக்கு கரண்ட்லி வந்து டாப் அண்ட் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லணும். ஸோ பேஸோட ப்ரைஸிங்கே 1.39 லேக்ஸு. இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா அதை விட நிறையவே வந்து கூட இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த செக்மெண்ட் ஆஃப் ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து கம்யூட்டர் சென்ட்ரிக்கான ஒரு ஸ்கூட்டர்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு கம்யூட்டராக ஆர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியாக ஒரு ஸ்கூட்டர் வந்து பார்க்குறீங்கன்னா அதுக்கு நிறைய அஃபோர்டபுள் 1.2 1.3 லேக் அந்த ப்ரைஸ் பாயிண்டில் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரி ஆஃப் ஸ்கூட்டர்ஸு, ஹேண்ட்லிங் கேட்டகரி ஆஃப் ஸ்கூட்டர்ஸு, நிறைய டெக் இருக்க ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லணும். அந்த கேட்டகரி பீப்புளை க்யூரேட் பண்ணி டிசைன் பண்ணப்பட்ட ஸ்கூட்டர்ஸ் இது அப்படின்னு சொல்லணும். அண்ட் திஸ் இஸ் டைரக்ட்லி ஆன் ஹெட் டு ஏத்தர் அப்படின்னு சொல்லும். ஏத்தரை விட இதோட ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா கூட, பேட்டரி பெருசு அண்ட் பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஏத்தர் ஆர் சம்வே பெட்டர் தென் ஏத்தர் கூட அப்படி சொல்லலாம். அண்ட் ஸ்கூட்டரோட டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம யூனிக்காக இருக்குது. அண்ட் சிம்பிள் இஸ் ஆல்சோ எக்ஸ்பேண்டிங். மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி வந்து வேறு ஒரு பிராண்ட் அக்வயர் பண்ணி இந்தியாவில் வர்றது ஆர் சீப்பான சைனீஸ் ஸ்கூட்டர்ஸை ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் வந்து விற்கிறது. 3 வாங்கினா 1 லட்ச ரூபா அதெல்லாம் இல்லை. திஸ் இஸ் சம்திங் மேட் இன் இந்தியா. இன்னோஸான ஒரு ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து இங்கே பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில விஷயங்கள் மேபி, சில விஷயங்கள் மே நாட் பி, பட் மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் இஸ் மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லணும். ரியாலிட்டி என்னென்னா நம்ம வந்து சில விஷயங்களை இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் டைம் ஆகும். பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தட் இஸ் மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லணும். ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த ப்ரீமியம் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. என் ஸ்கூட்டர் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு சில விஷயங்கள் ஆட் பண்ணி தான் திஸ் குட் பீன் ஒரு 100% ரெக்கமெண்டபிளாக இருந்திருக்கும். பட் இந்த ஏபிஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட் பி டன் இன் ஃபியூச்சர். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஃபார் நவ் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரியலி ஒரு நல்ல ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லணும். என்னோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த காசுன்ற வேல்யூ மட்டும் தள்ளி வச்சுட்டு மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ரியலி குட் அப்படின்னு சொல்லணும். பட் எக்ஸ்பேன்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். சிம்பிள் ஸ்டார்டட் இன் லைக் 2022 நினைக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் லைக் 3-4 இயர்ஸ் வந்து ஆயிருக்கு. அண்ட் தேர் எக்ஸ்பேண்டிங் ஸ்லோலி அப்படின்னு சொல்லணும். ஐ திங்க் மதுரையில் வந்து சீக்கிரமாக டீலர்ஷிப் வந்து வருதுன்னு நினைக்கிறேன் சிம்பிளோடது. இன்னும் மேசிவாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டும் வந்து கம்மியாகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சிம்பிளை பற்றி அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓவரால் ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் அண்ட் இட் ஹஸ் கம் ரியலி குட் அப்படின்றத என்னோட ஒரு கருத்து. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திக்கிறேன். Until then, ride safe, stay tuned. Bye bye.